The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மறுபடியும் உங்களில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தை மாற்றிய பெயர் தெரியாத விசுவாசிகள், இதுதான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. The unknown believers who changed the world. தலைப்பு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். இந்த பிரசங்கத்தோட ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னா, சாதாரண மனிதர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். God uses ordinary person for the extraordinary purpose. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற மிக சிறந்த கிறிஸ்துவ விசுவாசிகளில் சிலரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அவங்களுடைய பேருங்க பைபிள்ல கிடையாது. அவங்களுடைய பேர்கள் புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்படவில்லை. அவங்க அப்போஸ்தலரும் கிடையாது. அவங்க எந்த ஒரு டீக்கன்ஸும் கிடையாது, உதவிக்காரனும் கிடையாது. அவங்க எந்த ஒரு புஸ்தகத்தையும் எழுதல. அவங்க எந்த ஒரு அற்புதமோ அடையாளமோ எதுவுமே செய்யல. ஆனா அவருடைய விசுவாசம் சபை வரலாற்றையே மாற்றி போட்டது, பற்றி போட்டது. அவர்களுடைய ஊழியத்தின் பலனாக அந்தியோகியா பட்டணத்திலே ஒரு புதிய சபை உருவானது. அந்த சபை தான் பவுல், பர்னபா போன்ற மிஷனரிகளை உலகத்துக்கு அனுப்பியது. என்னுடைய கேள்வி இன்னைக்கு என்ன தெரியுங்களா? சாதாரண விசுவாசிகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும். Can God use ordinary Christians for extraordinary purpose? Yes, certainly. They are unsung heroes. They are unnamed believers who change the history of the world or history of the church. இப்ப நான் செய்திக்கு வருகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அப்போஸ்தலர் 1:8. என்ன மனப்பாடமா சொல்லுவோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்து அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார். பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அது மூலம் நீங்க எருசலேம், யூதேயா, சமரியா உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பேன்னு சொன்னார். இந்த வசனம் எப்படி நிறைவேறுது? இதை பார்க்கணும்னா அந்த 1:8 பிரகாரம் பதிலாக 8:1 வரணும். அப்போ 8:1 வரணும். 8:1 பாருங்க அது எப்படி நிறைவேறுதுன்னு. அவனை கொலை செய்யறதுக்குன்னு யாரு? ஸ்டீபனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா? அப்போ அந்த 1:8 அப்போஸ்தலர் 8:1 நிறைவேறுது. சபைக்கு ஒரு உபத்திரம் வருகிறது. அவங்க சிதறப்பட்டு போனாங்க. போனவங்க எங்க போனாங்களாம்? யூதேயா, சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதேதான் நீங்க 8 நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்போ 8 சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கவனிச்சீங்களா? அவர்கள் தேவனை விட்டு ஓடவில்லை. தேவனுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். தேவனுடன் ஓடினார்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். அவர்கள் துன்பப்பட்டார்கள், உபத்திரப்பட்டார்கள், வீடுகளை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஆனால் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, தேவனை விட்டுவிடவில்லை, உபத்திரங்களை சகித்தார்கள். உபத்திரவம் அவர்களுடைய சுவிசேஷத்தை தடுக்கவில்லை. They were scattered, went everywhere, but they were preaching the word. They were not running away from God. They were carrying God wherever they are, wherever they went. Sometimes God uses the persecutions
for spreading the gospel. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இந்த 8-4 வசனம் 4ஆம் வசனம் பார்த்தீங்களா, இவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. இதோட பிளாஷ்பேக் வசனம் எங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக் காட்டும், பிரசன்ட் காட்டி பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு இப்ப காட்டும், பிளாஷ்பேக் மாதிரி காட்டும். இப்ப இந்த பிளாஷ்பேக் வசனம் எதுன்னா 8-4 பிளாஷ்பேக் எங்க வருதுன்னா அப்போஸ்தலர் 11:19 வருது. ஆக்ட்ஸ் 11:19 பாருங்க. சோவா நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்ரி தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். கவனிச்சிங்களா? அப்போ அவங்க அந்த பிளாஷ்பேக் எப்படி வருது? அவங்க போனவங்க ஓடினவங்க எங்க ஓடினாங்க? பெனிக்கே நாடு, சிப்ரி தீவு, அந்தியோக பட்டணம் வரைக்கும் போனாங்கன்னு சொல்லுங்க. சரி, போனவங்க என்ன செஞ்சாங்க? அங்கதான் வசனம் சொல்லுது, அவர்கள் யூதர்களுக்கே அன்றி வேற யாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னு சொல்ல. ஏன் அவன் புறஜாதி கிட்ட வசனத்தை சொல்லல? புறஜாதியர்கள் தீட்டானவர்கள் என்ற எண்ணம் 1500 வருஷங்களா அந்த யூதர்கள் மனசுல குடிகொண்டு இருந்துச்சு. புறஜாதி மக்கள் அசுத்தமானவர்கள், தீட்டான மக்கள், அவர்களுடைய போக்கு மருத்துவமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. புறஜாதி மக்களோட அவர் எப்படியும் கலந்து வாழ்வது கிடையாது. ஆனா பேதுருக்கு தேவன் கொர்நேலிய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 3 வாட்டி தரிசனம் கொடுக்க வேண்டியதாச்சு. 3 தரிசனம் பண்ணும்போதுதான் தேவன் அசுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதுன்னு சொன்ன பிறகுதான் பேதுருவே கொர்நேலிய வீட்டுக்கு போறாரு, சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாரு, கொர்நேலியு ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். சுவிசேஷம் புறஜாதியில் போயிட்டு. ஆனா இங்க ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க அந்தியோக பட்டணத்துக்கு வந்தாங்க இல்லையா இந்த சிதறப்பட்ட விசுவாசிகள், யூத விசுவாசிங்க, அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியே தெரியல. என்ன தெரியல? பேதுரு கொர்நேலியுக்கு சுவிசேஷத்தை சொன்னார், புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சென்று விட்டு சத்தியம் அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் சிதறப்பட்டவர்கள் யூதர்களுக்கு என்று வேற யாருக்குமே சுவிசேஷம் சொல்லலன்னு வசனம் சொல்லுது. கவனிச்சிங்களா? ஆகவே இப்போ இந்த சிதறப்பட்ட அந்த யூத விசுவாசிகள் எங்க வந்தாங்க? பெனிக்கே நாடு, சிப்ரி தீவு, அந்தியோக பட்டணத்துக்கு வந்தான்னு சொல்றாங்க. இப்ப அந்தியோக பட்டணத்துல ஒரு சம்பவம் நடக்குது. சரி, அந்தியோக பட்டணத்தை பத்தி ஒரு சிறு குறிப்பு நான் சொல்றேன். பைபிள்ல 2 அந்தியோகம் இருக்கு. ஒன்னு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகம், அது ஒரு சின்ன பட்டணம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பவுலும் பர்னபாவும் அங்க போய் சுவிசேஷம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சிரியாவில் இருக்க அந்தியா ஒரு பெரிய பட்டணம். அன்னை காலகட்டத்தில் முதல் நூற்றாண்டுல ரோம சாம்ராஜ்யத்துல 3 பெரிய பட்டணங்கள் இருந்தன. ரோம் பெரிய பட்டணம், 2வது அலெக்சாந்திரியா எகிப்துல இருந்த பட்டணம், அது ஒண்ணு. 3வது சிரியாவில இருந்து அந்தியோகியா ஒரு 3வது பெரிய பட்டணம். 3மே காஸ்மோபாலிட்டன் பட்டணங்கள். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும் எருசலேம்னா என்ன? அது மதத்துக்கு ஒரு அடையாளமா இருந்தது. ரோம்னா எப்படி இருந்துச்சு? அது அரசியல் அதிகாரம் நிறைந்த பட்டணமாக ரோம் நகரத்தின் தலைநகரமா இருந்துச்சு. அலெக்சாந்திரியால உலகத்திலே பெரிய லைப்ரரி அங்க இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அறிவின் அடையாளமா இருந்துச்சு. அப்போ ஏதேன்ஸ் பட்டணம் தத்துவத்தின் அடையாளமா இருந்துச்சு. ஆனா அந்தியோக பட்டணம் பாவத்தின் அடையாளமா இருந்துச்சு. காரணம், அங்கே ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. அந்த காலகட்டத்துல 25,000 யூதர்கள் வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பலதர இனப்பட்ட மக்கள், பல இனங்கள், பல ஜாதி மக்கள், பல மொழி பேசுற மக்கள் இருந்த ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. இட்ஸ் a wealthy city, it's a famous city, metropolitan city, but it's a sinful city. Immorality and ஐடோலிட்ரி நிறைந்த பட்டணமா இருந்துச்சு. விக்கிரங்கள் நிறைந்த பட்டணமாக இருந்தது. அவர்கள் விபச்சாரம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. காரணம், புறஜாதி மக்கள் விக்கிரகாராதனை, விபச்சாரம் நிறைந்து ஒரு சின்ஃபுல் சிட்டியாக இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்பேற்பட்ட படத்துல சுவிசேஷம் செய்யறது யாராச்சும் போவாங்களா? ஆனா
வெறும் லீஸ்ட் சாய்ஸ் தான் அங்க யாரும் சீசர் போய் சொல்றதுக்கு. அந்த பட்டணத்தை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். எங்க பாவம் அதிகமாக பெருகினதோ அங்க தேவனுடைய கிருபையும் அதிகமாக பெருகினுச்சு. Where sin abound, grace abounds என்று பார்க்கிறோம். God makes his greatest work in the darkest places அப்படின்னு சொல்றாங்க. கவனிச்சிங்களா? சரி, இப்போ இந்த அந்தியோகா பட்டணத்துக்கு இந்த மக்கள் வந்தாங்க. இங்க வந்தவங்க அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு ஆன்மீக நிலை ரொம்ப மோசமானமா இருந்தது என்று நாம் பார்த்தோம். இப்ப யார் வந்தா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வசனம். அவர்களில் சிப்ரு தீவாரும் சிரேனா பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கவனிச்சிங்களா? யார் வந்தா? சிப்ரு தீவாரும் சிரேன பட்டணத்தாருமாகிய சிலர். Somebody from Cyprus and Cyrene came and preached the gospel. அப்போ கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள், கிரேக்கருடனே பேசினார்கள். யார் அவர்கள்? சிலர். சிப்ரு தீவா, சிரேனை பட்டணத்தார். அவங்களுடைய பேர் தெரியாது, we don't know their names. அவங்களுடைய தொழில் தெரியாது, we don't know their occupation. அவங்களுடைய கல்வி தகுதி தெரியாது, we don't know their education background. ஆனா அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசுவை குறித்து பேசினார்கள். They spoke about Jesus. அத நீங்க நல்லா ஹீப்ரூல படிச்சு பாத்தீங்கன்னா, the everyday language they spoke about Jesus, Lord Jesus to the Greeks. புரஜாதி மக்கள்கிட்ட போய் பிரசங்கிக்கிறாங்க, பேசினார்களாம். எவ்ரிடேனா இந்த மார்க்கெட் பிளேஸ், சந்தை வெளிகளில், வீடுகளில், வேலை ஸ்தலங்களிலே, பின்ன அவர்கள் சந்திக்கும் இடங்களிலே, the ordinary places and ordinary conversation, they spoke about Lord Jesus. They are not spoke in the pulpit. புல்பிட்ல வந்து பிரசங்க மேடையெல்லாம் பண்ணல. அவங்க ஆர்டினரி லாங்குல எப்படி பாருக்க அப்படின்னு சொல்லி சந்தை வெளியில, மார்க்கெட் பிளேஸ்ல, வேலை ஸ்தலத்துல, நண்பர்கள் மத்தியில அவங்க பேசினார்கள். என்ன பேசினாங்க? கர்த்தராகிய இயேசுவை குறித்து பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. They are not famous preachers, but they are faithful Christians. One sentence they change the history. என்ன பேசினாங்க? கர்த்தராகிய இயேசுவை அறிவித்தார்கள். இது என்னன்னா, இவங்க புறஜாதி மக்கள், அவங்கள்ட்ட போய் மேசியாவிய கிறிஸ்துவ அவங்க பிரசங்கிக்கல. இப்போ பவுல் எங்க வேணா போனாலும் சரி, சினகாக்கு போவார், எந்த பட்டணத்துக்கு போனாலும் யூதரோட ஜெபாலயத்துல போய் மேசியாவிய கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள், மேசியா எப்படி வருவார், எங்கு வருவார், எப்படி பறப்பார், அவர் எதுக்காக மரிப்பார், யாருக்காக மரிப்பார், இதெல்லாம் திருஷ்டாந்தப்படுத்தினால அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பிரஜாதி மக்கள்கிட்ட போய் பிரசங்கிச்சார் பார்க்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? பிரஜாதி மக்கள்கிட்ட, அந்த கிரேக்கர்ட்ட போயிட்டு கர்த்தராகிய இயேசு குறித்து பேசினாங்க. இப்ப யூதர்கள்ட்ட நீங்க போய் மேசியாவை பத்தி சொன்னா அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க பைபிள் படிச்சிருக்காங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. என்ன சொல்லுது? மோசஸ் என்ன சொன்னார்? உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சார்ந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்க செவி கொடுக்கணும், அவருடைய சொல் கேளாதவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான். ஆகவே அந்த மேசியா அப்ப வருவார், அவருடைய வார்த்தைக்கு நாங்க கேட்கணும், அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும் அப்படின்னு அந்த மேசியாவுக்காக காத்திருந்தாங்க. ஆனா அதை பத்தி பேசினா அவங்களுக்கு புரியும். ஆனா இந்த புறஜாதி மக்கள், அவங்க வந்து மேசியானா யாருன்னு தெரியாது, பைபிளையும் பார்த்தது கிடையாது, பழைய ஏற்பாட்டையும் கண்டதும் கிடையாது, தீர்க்க தரிசனங்களை பத்தி ஒரு அறிவும் கிடையாது. அப்பேற்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு மேசியாவை கிறிஸ்துன்னு சொன்னா ஒன்னும் புரியாது. அது அவங்களுக்கு ஒரு அந்யோன்யமா தெரியும். ஆனா இவங்க ஒரு ட்விஸ்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தர்னா என்னது? கிரேக்ல குரியோஸ் அப்படின்னு என்னது? ஆண்டவன் அர்த்தம். ஆண்டவர்னா நம்மை ஆண்டு கொள்ளுவர், அரசன், சக்கரவர்த்தி, அதி உன்னதர், தலைவர். இதுதான் அந்த மீனிங். புரிஞ்சுங்களா? அப்போ
இத போய் அவங்களுக்கு சொல்றாங்க, அப்பா நம்முடைய ஆண்டவன் யார் தெரியுமாப்பா? அவன், ஆமா நம்ம ஆண்டவர் நம்முடைய அரசர் சீசர் தான். அப்பா அவரு இல்லப்பா, அந்த ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் இயேசு. அப்படியா? யாருப்பா அவரு? என்னது பார், நம்முடைய ஆண்டவர், அகில உலகத்தின் ஆண்டவர், உன்னை ஆண்டு கொள்வர், இந்த சீசரையும் ஆண்டு கொள்கிற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவருதான்ப்பா இயேசு என்று சொல்லி இயேசு விசுவசித்து மனம் திரும்பினார்கள். அநேகர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த விசுவாசிகள் சத்தியத்தை மாற்றவில்லை, உண்மையை மாற்றவில்லை. அவர்கள் மாற்றியது எல்லாமே மக்களிடம் எடுத்து செல்லும் முறைமையை தான் மாற்றினாங்க. யூதர்கள்ட்ட பேசும்போது மேசியானா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா புறஜாதியிடம் பேசும்போது அவர்களுக்கு புரியும் இடத்தில் இருந்து தான் நம்ம சுவிசேஷம் ஆரம்பிக்க வேண்டும். இது சமரசம் கிடையாது, ஞானமான சுவிசேஷ அணுகுமுறை. கவனிச்சிங்களா? அப்போ அதை அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே கர்த்தரோட கரம் அவர்களோடு இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அநேகர் விசுவாசமாகி கிறிஸ்து மனம் திரும்பினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அந்த பட்டணமே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த நியூஸ் எங்க போயிட்டுன்னா வைரல் ஆகி எருசலேமுக்கு போயிட்டு, எருசலேம் போட்டப்பா அந்நிய பண்டத்துல ஒரு சபையை ஆரம்பிச்சோம், புறஜாதி மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களாமே. யாரு போனது? இங்க இருந்து அப்போஸ்தலர் யாரும் போல, இங்க இருந்து டீக்கன்ஸ் யாரும் போல, பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் யாரும் போல, மிராக்கிள் ஒர்க்கர்ஸ் யாரும் போல, எப்படிப்பா ரட்சிக்கப்பட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பர்னபாவை அனுப்புறாங்க. அவரு போய் பார்த்து, ஆமா கர்த்தருடைய கரம் இங்க இருக்கு, கர்த்தருடைய கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்துல நிலைத்திருக்க முடிய அவர்களுக்கு புத்தி சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணம் மாறியது என்று பார்க்க, அவர்கள் வாழ்க்கை மாறியது. கிட்டத்தட்ட 25% of the city was saved. 25% அந்த பட்டணத்து மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று 3ஆம் நூற்றாண்டு ஒரு டாக்குமெண்ட் சொல்லுகிறது. பிரியமானவர்கள, இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்பேற்பட்ட இந்த மாற்றத்தை உண்டு பண்ணது யார்? சிப்புரு தீவாரும் சிரேனும் ஊராகுமாய சிலர். அந்த சிலர் தான் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உண்டு பண்ணாங்க. அந்த பட்டணத்தெல்லாம் முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் உண்டாயிட்டு பார்க்கிறோம். அந்த பட்டணம் தான் மிஷினரி சபையா உருவாச்சுன்னு பார்க்கிறோம். அந்த பட்டணம் தான் யாரு பட்ட பேர் வச்சா? அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று பட்ட பேர் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள, இந்த நாளில நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? தேவன் சாதாரண மனிதர்களை கொண்டு மிகப்பெரிய சாதாரணமான காரியங்களை செய்கிறார். God doesn't want famous preachers. God wants faithful Christians. God doesn't your ability. God wants your availability. கர்த்தருக்கு உங்களுக்கு திறமை தேவையில்லை, உங்களுக்கு அர்ப்பணிப்பு தேவை. சாதாரண மனிதர்கள் தான் மிகப்பெரிய மிஷினரிகளாக இந்த உலகத்துக்கு மாறினார்கள், இந்த உலகத்தை மாற்றினார்கள். ஆகவே take a challenge this week. இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் தீர்மானம் எடுங்க. நாளைய வரலாற்றை மாற்ற தேவன் பயன்படுத்தும் பெயர் தெரியாத விசுவாசி நீங்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதான் நான் உங்களுக்கு இந்த நாளில கொடுக்கிற செய்தி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த சிலரை நினைச்சுக்கங்க. நான் பரலோகத்துக்கு போன கர்த்தர்ட்ட முதல் கேட்கறது இந்த கேள்வி தான் கேட்பேன். அந்த சிப்புரு தீவார், அந்த சிரேனிய ஊர்ல அந்த சிலர் எங்க, அவங்க பேர் என்ன ஆண்டவர்னு கேட்பேன். உங்க பேரை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் கிரீட்ஸ் யூ. திருவனந்தபுரம் கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் ஸ்வாகதம். God bless you.